பார்க்கும்போதே ஆண்டவரை பார்க்குற மாதிரியே இருக்கும். பேசும் பொழுதும் ஒரு பயம் வரும் பாஸ்டர்கிட்ட பேசும்போது. அப்படியாக தேவ சமூகத்தில் ஒரு அப்போஸ்தலனாக இந்த பகுதியில் ஒரு உப்பாக ஒரு வெளிச்சமாக கர்த்தர் இந்த போதகரையும் சபையும் வைத்திருப்பதை நினைக்கிற பொழுது ஆவியில் களி கூறுகிறோம். ஆமென். பாஸ்டரை பற்றி அநேக சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன போதிக்கிறாரோ அதன்படி நடக்கிறார். ஆமென். கை கொண்டு போதிக்கிற அநேகர் இன்றைக்கு இல்லை. இந்த சபைக்குள்ளே வருகிற போது ஏதோ பரலோகத்துக்குள்ளே வந்தது மாதிரி ஒரு ஃபீல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏதோ பேரின்ப பெருவிழாவே நடத்தி முடித்த மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் எழுந்து நின்று ஆக்ஷன் பண்ணி பாட்டு பாடி துதி ஆராதனை பண்ணி, அல்லேலூயா. இந்த சபையில் நீங்கள் இருப்பதற்காக நீங்கள் பெருமைப்படணும். ஆமென். நன்றி சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போன்ற போதகர்கள் அநேகர் இல்லை. இது போன்ற ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இல்லை. ஆனாலும் இந்த நாட்களிலும் கர்த்தர் இப்படியான ஒரு அருமையான ஒரு போதக குடும்பம் சபை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் செய்திக்குள்ளே போவதற்கு முன்பு பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வியாதி, ஒரு 3 வியாதி இருக்குது. நம்பர் 1, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் ஏற்கனவே நான் வாசித்தது தானே, இந்த வசனம் நான் பல முறை வாசிட்டேனே, இந்த வசனத்திலிருந்து என்ன ஆண்டவர் எனக்கு பேசிட்டு போகிறார், நான் சின்ன வயசுலேருந்து நிறைய முறை நான் வாசித்துட்டேனே அப்படின்னு இந்த வசனம் நான் நிறைய கேட்டிருக்கேன்னு சொல்லி நாம் அதை நினைக்கக்கூடாது. அநேகர் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினைத்தால் கர்த்தர் நம்மோடு இடைப்பட முடியாது. இது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு வார்த்தை அல்லது வசனம் சொல்லும்போது இது அந்த சிஸ்டருக்கு, இது இந்த பிரதருக்கு தான் பொருந்தும், இது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பொருந்தும், இது குறிப்பிட்ட நபருக்கு பொருந்தும்னு சொல்லி உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னொருவருக்கு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணும்போது ஆண்டவர் உங்களோடு இடைப்பட முடியாது. நம்பர் 3, வந்த ஊழியக்காரருக்கு மார்க் போடுறது. போன வாரம் பேசினார்ல ஒரு ஊழியர், அவரை விட ஒரு மோசமாக தான்ப்பா பேசினார், அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி. நம்பர் 1 என்னது? இந்த வசனம் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறாருன்னா ஆமாம் இது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. வேத வார்த்தைகள் அது பழசே கிடையாது. அல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்திலிருந்து 80 லட்சம் மெசேஜஸ் இது வரைக்கும் வந்திருக்கான். பாருங்கள், 23ஆம் சங்கீதம் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார்லேருந்து நான் நினைக்கிறேன் கோடி கோடி கூட போகும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள அவ்வளோ புதையல்கள் இருக்கிறது. ஆமென். அப்படியானால் வசனங்களை வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி அலட்சியமாக நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைத்தோமானால் தேவன் நம்மோடு இடைப்பட முடியாது. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் இருதயங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். எங்க சிந்தைக்குள்ள வாங்கப்பா. எங்க மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. எங்க ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. எங்கள் எண்ணங்கள், எங்கள் யோசனைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நிறைவான ஆவியானவரே,
வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் பாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் எங்களை நடத்தும், எங்களோடு பேசும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா புகழையும் பெயரையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கேள்வியோடு நான் வசனத்துக்குள் போக விரும்புகிறேன். போன வாரம் என்ன மெசேஜ் கொடுத்தாங்க தெரியுமா? மனம் திரும்புங்கள். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். யார் கொடுத்தது? ஆமென். பாஸ்டரா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். சரி, பைபிள் கொண்டு வந்தவங்களாம் பைபிளை தலை மேலே உயர்த்தி காண்பீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பைபிள் நம்முடைய வாழ்க்கையில் அதை ரொம்ப மேன்மையாக நம்ம கருதணும். நான் ரொம்ப மேன்மையாக வச்சுருக்கேன்னு பரணையில் வச்சிடக்கூடாது. பைபிள் என்ன செய்யணும்? தலையாணி கடியிலையும் வைத்து தூங்குகிற பழக்கமும் அநேகருக்கு இருக்குது. அதை காட்டிலும் வேதத்தை நம்ம திறந்து நம்ம வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் வாய் கொடுக்கப்பட்டால் என்னெல்லாம் பேசும்? ஒருவேளை பைபிளுக்கு வாய் கொடுக்கப்பட்ட, பைபிளுக்கு வாய் இருக்குது, ஒரு மனுஷிகமாக ஒரு வாய் கொடுக்கப்பட்டால் என்ன பேசும்? ஒரு நாளாவது என்னை திறந்து படிப்பியா அப்படி கேட்குமா? மொபைலுக்கு வாய் கொடுக்கப்பட்டால் என்ன பேசும்? ஒரு நாளா? வெரி குட், அருமையாக சொல்கிறாங்க. ஒரு நாளாச்சு எனக்கு ரெஸ்ட் கொடு. 500 ரூபாய் நோட்டுக்கு வாய் கொடுக்கப்பட்டா என்ன ஒரு நாளாவது சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவியான்னு கேட்குமா? வீட்டில் நகைலாம் நீங்கள் போடலை, ஒருவேளை நகை போடுறவங்க நகைக்கு வாய் கொடுக்கப்பட்டால். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது ஒரு நாளில் கற்கள் கூட சாட்சி சொல்லுமா? ஆமென். அப்படியானால் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சுவர்களும் கற்களால் நிறைந்தது தான். அது ஒரு நாள் சாட்சி சொல்ல போகிறது. என்னெல்லாம் சாட்சி சொல்லும்? ஏய், நீ 2 வேஷம் போடுறியேன்னு சொல்லுமா? நீ இன்னைக்காவது கெட்ட வார்த்தை பேசாம இருன்னு சொல்லுமா? பாவமானதை பார்க்காம இருப்பியான்னு சொல்லுமா? கோபப்பட்டு கத்தாம இருப்பியான்னு சொல்லுமா? அவிசுவாசமா பேசாம இருப்பியான்னு சொல்லுமா? ஒரு நாளாவது 4 மணியோ 5 மணிக்கோ எழுந்து நீ ஜெபம் பண்ணுவியான்னு சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். 4 மணி 5 மணி எழுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அநேகருக்கு அப்படி தான் இருக்கிறது. உலகத்திலே பெரிய சபை பாலியங்கிசோ என்கிற தேவ மனிதர், அந்த சபையில் முதலாவது 5 மணி ஆராதனை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் முறுமுறுத்தாங்களாம். இந்த பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, இவர் என்ன செய்வார்? 5 மணிக்கு ப்ரேயர் நடத்திட்டு மற்ற நேரம்லாம் தூங்கிடுவார் அப்படின்னு அநேகர் முறுமுறுத்தாங்க. ஆனால் அதிகாலை ஆராதனையை, 5 மணி ஆராதனையை முக்கியப்படுத்தின போது நாட்கள் போக போக திரள் கூட்டம் 4 மணிக்கே சபைக்கு வர துவங்கியது. அல்லேலூயா. அப்போ அதிகாலையில் ஒரு வல்லமை இருக்குது. பிரைஸ். அதிகாலை ஜெபத்தை வேதம் முக்கியப்படுத்துகிறது. ஆமென். நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் சண்டே ஜெபம் பண்ணுறேனே, எனக்கு அது போதாதா அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ நன்மைகளை தேவன் நமக்கு செய்கிறார்.
நம்முடைய அறிவினால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் தேவ சமூகத்தில் போய் தேவனோடு பேசுகிற போது ஒரு சீக்கிரட்டை ரிவீல் பண்ணிட்டான். யோபு 1:10 நீங்கள் வாசிக்கிற போது அது யோபுவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு? நீர் யோபுவையும் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? பாருங்க, ஆண்டவர் ஒரு ப்ரொடெக்ஷனை, ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். என்ன பாதுகாப்பு? இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம சொல்லலாமா? நம்மையும் இல்லை என்னையும் சொல்லுங்க, என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான யாவற்றையும் இதெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உலகத்தில் பெரிய ரக இசட் ரக பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவங்களே மரணம் வந்த செய்திகள்லாம் இருக்கு. ஜனாதிபதி பிரதமர்களே மரித்து போன செய்திகள். ஆனால் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு அது உலகத்தின் பாதுகாப்பை விட சிறந்த பாதுகாப்பு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அடுத்து என்ன சொல்றான் சாத்தான்? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். பாருங்க, ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார்? கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிறார், உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறார், உங்க வேலை ஆசீர்வதிக்கிறார், உங்க சம்பத்து தேசத்தில் பெருகும்படி செய்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றதில்லை. ஆமென். யார் சொல்லுவாங்க அப்படின்னா, செஞ்சதை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இப்படி சொல்லி காமிக்கிறியே அவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்லாம் ஒரு சீப்பாக சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப டீசென்ட். அவர் இதெல்லாம் சொல்றதே இல்லை. சாத்தான் தான் சொல்றான், நீ இதெல்லாம் செய்கிறீரே அப்படின்னு. அப்படியானால் கர்த்தர் நமக்கு இவ்வளோ நன்மைகளை, இவ்வளோ பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். டெய்லி நன்றி செலுத்தணும். பலிகளிலே சிறந்த பலி நன்றி பலி. ஆமென். புதிய நாளை கர்த்தர் காண செய்கிறார். நல்ல வீடு, நல்ல உணவு, பலன் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா சம்பாதிச்சுட்டு பேங்க் பேலன்ஸோ அல்லது நம்ம வாங்கி வச்சிருக்கிற பொருளோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எண்ணம் வரும், பா நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. என் கைபலனோ என் சாமர்த்தியமோ இந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நீ சொல்லாதன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் உபாகமம் 8 நீங்க வாசிக்கிற போது அப்படி யாராவது நீங்க சொல்வீர்கள் என்றால் இன்றைக்கு மனம் திரும்புங்க. 17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. எச்சரிக்கை. தேவன் சொல்றாரு எச்சரிக்கை. ஆண்டவர் போற போக்கில் சொல்லிட்டு போல ஏதோ ஏனாதானமா எழுதி வச்சிருப்பாரா? நோ, எச்சரிக்கையா சொல்றார். அப்படின்னா அப்ப சொல்லக்கூடிய சான்சஸ் நம்ம வாழ்க்கையில வரும் போல, அதனாலதான் எழுதி வச்சிருக்கிறார். ஏன் நான் சம்பாதிச்சேன், இந்த ஐஸ்வர்யத்தை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதான். தொடர்ந்து வாசித்தோம்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆமென். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தக்கதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். Praise the Lord. அந்த பலனை யார் கொடுக்கிறா? கர்த்தர் தான் கொடுக்கிறா. நம்ம நைட்டு தூங்குறோம், காலையில் எழுந்து போன என்ன நிச்சயம் இருக்கு? ஒரு நிச்சயமும் கிடையாது. எவ்வளவு இயற்கை அழிவுகள் வந்தது, கொரோனா, வெள்ளம், இப்போ கேரளா பகுதியிலெல்லாம் பார்த்தோம்னா, இவைகள் மத்தியிலையும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார்னா நாம் ஏதோ பெருசாக செஞ்சிட்டோம் சாதிச்சிட்டோம் இல்லை, அவருடைய கிருபை தான், தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு அமைச்சர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கும்போது இந்த ராஜா போய் கேட்டாராம், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். உனக்கு எது வேணா கேளு, நான் நோ சொல்லாமல் தரேன். அப்போ அந்த அமைச்சர் சொன்னானா, என் வாழ்க்கையில் ஒரு நாளை எனக்கு கூட்டி கொடுங்க, இன்னைக்கு மறிச்சிருவேன்னு ஜோசியர் சொல்கிறாங்க, என் மரணம் படுக்கை வியாதி இப்படி இருக்கு, ஒரு நாளை எனக்கு கூட்டி தருவீங்களா அப்படின்னு கேட்டானா. இப்போ ராஜா சொன்னாராம், என்னால் ஒரு மணி நேரம் கூட கூட்டி கொடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ராஜாதி ராஜா
நம்மை ஆயுசை காண செய்கிறார். நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். அருமையான பாடல். எத்தனையோ கிருபை நம் உயிர்க்கு செய்தாரே, உன்னை மோடி சுட்டினதோ மன்றும், உன்னை மோடி சுட்டினதோ செத்திடாதபடி ஜீவனை காத்ததால் அப்படியானால் இவ்வளவு ஜீவன் சுகம் பலனை கொடுத்து கர்த்தர் இதுவரை நடத்தி இருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். நாம உயிரோடு இருப்பதற்கு தேவ திட்டம் ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னவா இருக்கு? நீங்க உலகத்தாட்ட போய் உங்களுடைய லைஃப் கோல் என்ன, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சேர்த்து வைக்கணும். இதுதான் வேற என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய நோக்கமும் இவ்வளவுதான் இருக்கு. உலகத்தாருடைய நோக்கமுக்கும் கிறிஸ்தவர்களுடைய நோக்கத்துக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தில் வந்தபோது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. மிஷனரிகள் வந்தபோது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆமென். அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சபையின் தரிசனம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை. அப்போ இந்த தெருவெல்லாம் என்னைக்கு வாங்க போறீங்க? அல்லேலூயா. இந்த ஏரியாவில் இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் உள்ள வந்தா இங்கே இடம் இல்லை. 5 சர்வீஸ் நடத்தினாலும் முடியுமா? முடியாது. அப்போ இந்த தெருவை வாங்கணுமா வேண்டாமா? கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம கேட்டால் தானே செய்வார். அப்படி தானே? என்னங்க எல்லாரும் மாறி பார்க்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். இப்போ கண்ணை மூடுங்க பாப்போம் எல்லாரும். ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீ எப்படியாவது போகும்போது இன்னைக்கு மத்தியானம் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடணும், அந்த மாதிரி கோல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. பெருசாக ஏதாவது உங்கள் லைஃப்பில் நான் பக்கத்து இடத்த வாங்கி கொடுக்கணும் அப்படி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அல்லேலூயா. பெருசாக ஏதாவது நீங்கள் ஆசைப்படுங்க. அல்லேலூயா. தாவீது முழு தேசமும் கோலியாத்தை எதிர்க்க பயந்த போது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணார். தாவீதுக்கு வந்து நைட்டு ஆண்டவர் வந்து சொன்னாரா, நாளைக்கு ஒரு கோலியாத் வருவான், நீ போய் இதை செய் அதை செய்யு. அல்லேலூயா. ஒரு 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 பெரிய ஒரு காரியத்தை நம்ம செய்ய நம்ம எண்ணத்தில் முடிவு பண்ணாலே பரலோக பார்வையில் நம்ம பெரிய ஆட்களாக நம்ம தெரியும். ஆண்டவரே இறங்கி வந்து நமக்காக என்ன செய்வார்? கிரியை செய்வார், யுத்தம் செய்வார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்ககிட்ட நான் உனக்கு என்ன செய்யணும், நம்ம வாயை திறந்து நம்ம பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறார், கேட்கிறார். சாலமோன் ஞானிட்டையும் கேட்டார். ஒரு குருடன்ட்டையும் என்ன செஞ்சார்? நான் உனக்கு என்ன செய்யணும். ஏன் அவனுக்கு என்ன தேவைன்னு தெரியாதா? இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ நாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம அறிக்கை பண்ணி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு நம்ம எதற்காக கிறிஸ்தவனாக இருக்கிறோம், எதற்காக சர்ச்சுக்கு வரோம், அல்ல சர்ச்சு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, சபை உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, சபையில் என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது அநேகருக்கு தெரியவில்லை. ஏதோ எல்லாரும் போகிறாங்க, நாங்களும் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சபை என்பது எக்லீசியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. எக்லீசியா அப்படின்னா அசம்பிளி ஆஃப் காங்கிரிகேஷன். விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து கூடி தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் தான் சபை. இந்த சபையின் தலைவர் யாரு? இயேசு. இயேசு தான் தலைவர். ஆனால் அந்த இயேசு சபையில்
கண்காணியாய் நடத்துகிறவர்களை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது யாரு? நம்மளுடைய மெய்ப்பன், நம்முடைய போதகர். அப்படியானால் இந்த மெய்ப்பன் அல்லது இந்த கண்காணி சபையில் சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு எளிதாக புரியணும்னா, எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ஹெட்டு எக்மோரில் இருக்குல்ல ஒரு இடம், என்ன இடம்? டிபிஐ. கவர்மெண்ட் தான் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ஹெட்டு. ஆனால் அந்த ஸ்கூலில் பிரின்சிபல் இருக்கிறாங்க. ஸ்கூலில் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எல்லா ஸ்கூலும் 8 மணிக்கு தான் ஆரம்பிக்குதா? நோ. எல்லா ஸ்கூலும் ஒரே யூனிஃபார்மாக? நோ. ஆண்டவர் இந்த கண்காணிக்கு ஏவுதல் கொடுத்து சில சட்டத்திட்டங்கள், சில நியமங்களை ஆண்டவர் வைக்கிறார். அந்த சட்டத்திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு தேவன் விரும்புவார். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் இதை பண்ணுறீங்க, ஏன் அதை பண்ணுறீங்க. அவங்க பிள்ளைங்க ஸ்கூலில் போய் கேள்வி கேட்க சொல்லுங்கள். ஏன் 8 மணிக்கு வைக்கிறீங்க, 10 மணிக்கு ஸ்கூல் வைங்கன்னு கேட்க சொல்லுங்கள். ஏன் வீக்லி ஒன்ஸ் ஒயிட் ட்ரெஸ் போட சொல்கிறீங்க கேட்க சொல்லுங்கள். கேட்க மாட்டாங்க. அப்போ சர்ச்லேயும் ஆண்டவர் ஒரு ஆர்டரை வச்சிருக்கிறார், ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட நாட்களில் அன்றைய நாட்கள் இருந்த ஒழுங்கின்படி, நியமத்தின்படி இயேசுவும் என்ன செஞ்சார்? அதை ஃபாலோ பண்ணார். அவர் எதிர்த்திருக்கலாம். ஏன்னா அவர் தான் தேவாதி தேவன் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். அவர் இன்னைக்கு எல்லாமே ஒரு ஒழுங்கின்படி தான் இயங்குகிறது. பரலோகமும் ஒரு ஒழுங்கின்படி தான் இயங்குகிறது. என்னங்க நீங்கள் பார்க்குறத பார்த்தா டவுட்டாக இருக்கா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர். ஒரு ஃபேமிலினா அதுக்கு ஆண்டவர் ஒரு சட்டம் வச்சிருக்கிறார். அன்று ஏதேன் தோட்டம் அப்படின்னும் போது அங்கேயும் ஒரு ஒழுங்கை வச்சிருந்தார். அந்த ஒழுங்கை மீறுற போது தான் பாவமாக மாறுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு பிறந்த போது இயேசு எங்கே கொண்டு போனாங்க? நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது, லூக்கா 2:24 சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறாக்களை குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இயேசு போய் காணிக்கை செலுத்தணும்னு அவசியம் இருக்கா? இயேசு போய் பலி செலுத்தணுமா? நம்ம ஆராதிக்கிற இயேசுவே ஒரு ஆர்டரின்படி நடந்திருக்கிறார். அன்றைய சர்ச்சில் உள்ள ரூல்ஸை அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாரந்தோறும் சர்ச்சுக்கு போனார். ஆமென். அதிகாலையில் அவர் ஜெபம் பண்ணார், ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணார். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அப்படியானால் அப்போ நாமும் என்ன செய்யணும்? அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை செய்யணும். சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்கு போய் எங்கே உட்கார்ந்தாரு? சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன். எதற்கு எதிரே உட்கார்ந்தாரு? காணிக்கை பெட்டிக்கு எதிரில் போய் உட்கார்றாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். உட்காந்து என்ன பண்ணாரு? யார் எவ்வளோ காணிக்கை போடுறான்னு பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போது 2 காசு என்ன செஞ்சாங்க? ஒரு அம்மா கொண்டு வந்து போட்டாங்க. இதை வாசிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இவங்க கிட்ட இருக்கிறதே 2 காசு தான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கலாம்? ஏம்மா உங்ககிட்ட இருக்கிறதே 2 காசு தான், இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமா வேண்டாமா? யாராவது உங்ககிட்ட வந்து கொடுக்குற, என்கிட்ட இருக்கிறது 10 ரூபா தாங்க, இதை விட்டால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்தாங்க 10 ரூபா அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன தோணும்? உங்ககிட்ட இருக்கிறதே 10 ரூபா தான், நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக இருக்கீங்க, இந்த 10 ரூபா எனக்கு எதுக்கு? ஆனால் இயேசு ஏன் சொல்லலை அதை? அவங்க கொடுத்தாதான் அவங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். இயேசுவுக்கு கொடுக்கணும், சர்ச்சுக்கு கொடுக்கணும், அது இல்லை, நம்ம கொடுக்கிற போது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்ட ரோகியை சுகம் பண்ணுறார். சுகம் பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறார்? நீ போய் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நீ ஆசாரியனை போய் சந்தித்து கட்டளையிட்டு இருக்கிற காணிக்கையை செலுத்து. ஏங்க அவனே குஷ்டரோகி, அவனை கார் பிஸ்னஸ் பண்ணவனா? பேங்க்கில் பெரிய அக்கௌண்ட் இருக்குமா? இன்றைய பிச்சைக்காரங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, அன்றைய நாட்கள் அக்கௌண்ட் இல்லை, ஒன்றுமே இருக்காது. அவனே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற ஆள். அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ போய்
அன்றைய சர்ச்சில் ஒரு ஒழுங்கு இருக்கும், அந்த ஒழுங்கின்படி செய்கின்றார். அப்போ நம்மளுடைய ஆண்டவருடைய மென்டாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ஆர்டர். ஆமென். அவர் சட்ட திட்டங்கள் நியமங்களை அவரும் ஃபாலோ பண்ணுறாரு, நாமும் ஃபாலோ பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தமஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவர் ஒருவனை சந்திக்கிறார். யார் அது? பவுல் சவுல் ஏதோ என்னெல்லாம் சொன்னார்? துன்பப்படுத்துகிற ஏசு நானேன்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை சொல்லிட்டு மீதியை யாரை போய் பார்க்க சொல்றாரு? ஏன் எல்லாமே ஆண்டவரை சொல்லியிருக்கலாமே? பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இருக்கிறாரு, ஜெபம் இருக்கு, பைபிள் இருக்கு, எனக்கு சர்ச்சுக்கு வேண்டாம், எனக்கு ஊழியக்காரர் வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆண்டவர் சில ஒழுங்க வச்சிருக்கிறாரு. சபையில தான் நமக்கு சத்தியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், பெந்தேகோஸ்தே நாள். சரி, சபை எப்போ முடிவு? சபையின் முடிவு எப்போ? அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை எடுத்துக்கொள்ள 1 தெசலோனிக்கே 4 நம்ம இப்போ வாசிக்க வேண்டாம், அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கு. அதுவரை நம்மை வழி நடத்துகிறவர் யாருன்னா ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி வழி நடத்துவார்? ஆவியானவர் குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்றாரு. என்ன இன்ட்ரடக்ஷன்? நீங்க யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பிரைஸ் எல்லாம். நீங்க 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அவரை 7ஆம் வசனம் பின்பகுதி, அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்து என்ன செய்வார்? ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆமென் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அப்போ இந்த பகுதியில் ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நல்ல தொட்டில், பெரிய தொட்டில் ரெடி பண்ணி அந்த தொட்டிலில் உங்களை படுக்க வச்சு நல்லா தாளாட்டிகிட்டே இருப்பார். அப்படி தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அங்கே தான் ஆவியானவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஆவியானவரை குறித்த இன்ட்ரோடக்ஷனில் மேக்சிமம் என்ன சொல்கிறாரு? நம்மை கரெக்ட் பண்ணுவார். சபை நம் உருவாகிற இடம். நம்மளை ஸ்வீட்டான வார்த்தைகளை சொல்லி இனிக்க மட்டும் பேசி அல்லது வெறும் வாக்குத்தத்தங்களை மட்டும் கொடுத்து நம்மை அனுப்பினால் உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சமீபத்தில் மரித்த ஒரு மூத்த ஊழியர் அவர் சொன்னாராம், உங்கள் போதகர் உங்களை கொட்டுகிறார், திட்டுகிறார் அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்பட்டு அதே சபைக்கு போங்க. பிரைஸ் எல்லாம். இங்கே போனால் என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நீ ஏதோ டேஞ்சர் ஜோனில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம்னு அவர் சொல்கிறார். அப்போ சபையில் நாம் எல்லாம் யார் அப்படின்னு வேதம் சொல்கிறதுனா, நாம் எல்லாரும் we all part of the body. ஆமென். நம்ம எல்லாரும் அவயவங்களாய் இருக்கிறோம். ரோமர் 12 வேதம் சொல்கிறது நம்ம ஒவ்வொருவரும் சபையில் ஒரு அவயவமாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த சபையில் என்ன கிடைக்கிறதுனா, சபையில் தான் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அல்லேலூயா. சபை உங்கள் பாரத்தை சுமக்கும். சபை ஒரு மந்தை, இது ஒரு வேலி, இது உள்ளதான் பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது ஆவி மண்டலத்தில் பிசாசானவன் உங்களை நெருங்கவே முடியாது. நீங்கள் ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்க. சபையில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். சபை என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் என்னெல்லாம் செய்கிறாங்க? உங்களை செக் பண்ணுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கத்தி எடுத்து கொஞ்சம் அறுக்கிற வேண்டிய இடத்துல அறுப்பாங்க. அறுக்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்குமா? இன்றைக்கி நிறைய சபையில் சீல் வடிஞ்சு புண்ணு வச்ச இடத்துல என்ன செய்கிறாங்க? பெயின் கில்லரை போட்டு தாளாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அது
மொத்தமும் அழுகி போயிடும். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு ஆவிக்குரிய ஹாஸ்பிட்டல். நம்ம போதகர் ஒரு ஆவிக்குரிய டாக்டர். ஆமென். இனிமேல் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நம்ம பாஸ்டரை டாக்டர்னு கூப்பிட போறீங்க. ஹல்லேலூயா. சபை என்பது பக்தி விருத்தி அடைகிற இடம். இந்த சபையில ஊழிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஆமென். நமக்குள் இருக்கிற தாளந்துகள் வரங்களின் அடிப்படையில் சபையின் வளர்ச்சிக்காக சேர்ந்து நம்ம போராடணும். இந்த தாளந்துகளை பயன்படுத்தணும். எனக்கு தாளந்தே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு நபர், அவர் ஒரு கிராமத்தில் ஊழியத்தை போட்டாங்க. எப்பயுமே சட்டையே இல்லாமல் ஒருத்தர் வருவாராம். அவர் மாடு மேய்க்கிறவர், கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுருப்பார். சட்டையே இல்லாமல் வரவரை பார்த்து இவருக்கு பிடிக்காதான். கிராமங்கள்லாம் அங்கே சிஸ்டமே வேறு தானே. உடனே இவர் மேலே கொஞ்சம் இவர் கடுகடுன்னு இருப்பாராம். அப்போது ஒரு நாள் ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் எங்கேயோ போயிருக்கிறான். இவர் போய் கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டார். இவருக்கு பேசவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு வந்து அன்றைக்கு சர்ச்சில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. ஆமென். இவ்வளோ தான் கதை. இதுக்கு மேலே கதை கேட்காதீங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த சாதாரண ஆளாக நீங்கள் இருந்தாலும் சபையின் வளர்ச்சிக்காக கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். ஊழியத்துக்காக கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். அந்த மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துடணும். எனக்கு ஒரு டேலண்ட்டும் இல்லை. டேலண்ட் இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை சபைக்காக ஊழியத்துக்காக நீங்கள் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. சபை தான் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற இடம். ஆமென். சபையில் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நாம் கர்த்தரை பார்க்குறோம். மனுஷர்கள் நம்மை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்க்கிற விதத்துக்கும் மனுஷர்கள் நம்மை பார்க்கிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? சாமுவேல் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது தாவீது வீட்டுக்கு போறார். ஈசாயின் பிள்ளைங்களை எல்லாரையும் வர வச்சு ஒவ்வொருத்தராக நடந்து வராங்க. அன்றைக்கே ஒரு ஃபேஷன் ஷோ நடந்திருக்கு. முதல் ஆள் நடந்து வந்திருக்கிறார். நல்லா கம்பீரமாக நடந்து வந்திருப்பார்னு நினைக்கிறேன். நான் தான் ஜிம்முக்கு போய் பயங்கரமான உடம்பெல்லாம் நான் சாமுவேலே கொஞ்ச நேரத்தில் இவன் தானாக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் நடந்திருக்கான் பாருங்க. உடனே ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? இவனுடைய சரீர வளர்ச்சியும் வாசிங்க 1 சாமுவேல் 16 என்னுடைய முகத்தையும் 7 வசனம் 1 சாமுவேல் 16:7. சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது அவசியம் இல்லை. உங்கள் இருதயம், அதான் பாஸ்டர் ஐயா சொல்லும்போது இருதயம் உள்ளம், உங்க மைண்டு சுத்தப்படுத்துங்க அப்படின்னு நிறைய காரியங்களை மென்ஷன் பண்ணது இருதயம். பிரைஸ் தி லார்ட். அப்போ தாவீதை பார்க்கிற போது ஒருவேளை தாவீது இவங்களை போல இல்லைனாலும் அவனுடைய இருதயம் தனிமையில் இருந்தபோது தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த தாவீது. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல நீங்க பார்க்கிற போது 5ஆம் வசனத்துல அதற்கு அவன் சமாதானத்தான் கர்த்தருக்கு பலியிட வந்தான், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு வாருங்கன்னு சொன்னாரு சாமுவேல். தாவீது வரும்போது பரிசுத்தம் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லல. ஏன்னா அவர் ஆல்ரெடி பரிசுத்தமா தான் இருந்தார். அல்லேலூயா. ஆல்ரெடி தேவனுக்கு பிரியமான இருதயமா இருந்ததுனால அவரை வந்த போதே இவன் தான் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமென். அப்போ உலகம் உங்களை பார்ப்பதற்கும் தேவன் உங்களை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. உலகம் என்ன பார்க்கும்? நீங்க உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கும். ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறார்னா, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உலகம் என்ன பார்க்கும்? நீங்க உயர்ந்த வஸ்திரம் தடுத்திருக்கீங்களா அப்படின்னு பார்க்கும். ஆனா கர்த்தர் என்ன பார்க்கிறார்னா,
நீங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்க சரீரம் எப்படி இருக்கு? உங்க சரீரம் அலங்காரமா இருக்குதான்னு உலகம் பார்க்கும், உங்க மேக்கப் அலங்காரம் பார்க்கும். ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறார்னா, உங்கள் சரீரத்தை விட்டு பாவம் நீங்கி இருக்கிறதா, பரிசுத்த அலங்காரம் இருக்கிறதான்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகம் என்ன பார்க்கும்? உங்கள் சரீரம் சுத்தமா இருக்குதான்னு பார்க்கும். ஆனால் தேவன் உங்கள் உள்ளான மனிதன் சுத்தமா இருக்கிறானா அப்படின்னு பார்க்கும். உலக அறிவியல நீங்க எவ்வளவு வளர்ந்துருக்கீங்கன்னு உலகம் பார்க்கும். ஆனா ஆண்டவர் நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல வேதத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பாரு. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு உலகம் பார்க்கும். ஆனா ஆண்டவர் நீங்க எவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதித்து இருக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஆண்டவர் உலகத்துக்கும் நேர் எதிராக இருக்கிறார் இல்ல. உலக சிஸ்டத்தின்படி அவர் இல்லவே இல்லை. அப்போ நீங்க உலகத்துல நம்ம இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற போது சில நேரம் அது நமக்கு சரியா விளங்காது, சரியா புரியாது. அது விளங்குதோ விளங்கலையோ, நீங்க உங்களை அப்படியே அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இது எப்படி ஆகும்னு மரியாள் கேட்டாங்க. அது அது ஃபார்முலா போட முடியுமா? இன்னும் இந்த தண்ணியை கொண்டு போய் பருகுங்கள் சொல்லிட்டார் ஆண்டவர். அது எப்படி வெறும் தண்ணியை கொண்டு போய் நான் திராட்சை ரசம் பருகிறது அப்படின்னு டெஃபினிஷன்லாம் கேட்க முடியாது. ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள கொண்டு தான் தேவன் பெரிய பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரைட்டு. சர்ச்சை பற்றி சொன்னீங்க, நான் எதற்கு உள்ளே இருக்கேன், நான் என்ன செய்யணும்னு சொன்னீங்க. ஆனாலும் எனக்கு சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில கவலைகள் இருக்கிறதே, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் ஆகி 5 வருஷமாய் குழந்தை இல்லாத எனது நண்பர் 5 வருஷம் டெய்லி அழுதுட்டு தான் இருப்பாங்க. அவங்க கல்யாணமாக 5 வருஷம் குழந்தை இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும்? பார்க்குறவங்களாம் என்ன கேட்பாங்க? குழந்தை. எனக்கு கல்யாணமாகி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் ஒயிட் பேண்ட்லாம் போடாமல் வர்றதுக்கு காரணம் அதுதான். போட்டேன்னா 2வது நிமிஷமே பையன் ஒருத்தன் இருக்கிறான், ஃபுல்லாக என்ன பண்ணிடுவான், இந்த சட்டையிலேயே ஏகப்பட்ட கரை, அப்படியே சாப்பிட்டு வந்து கை வச்சிருவான். சரி, கல்யாணம் ஆகி 5 வருஷமாக ஆகியும் குழந்தை இல்லாத நண்பர். பார்க்குறவங்க எல்லாம் என்னம்மா ஆச்சு, என்ன விசேஷம் இல்லையா, குழந்தை இல்லையான்னு கேட்டு இவங்க தங்க ஊரை விட்டு, சென்னையில் சொந்த வீடு இருக்கு, அதை விட்டு வெளியூரில் போய் குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு இவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க. சரியாக சாப்பிட முடியல. கேட்டு அப்போ ஒரு நாள் இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களோட பேசினாராம். நீ கவலைப்படுறதுனால நான் சீக்கிரம் கொடுத்துட போறதில்ல. பிரைஸ் தி லார்ட். நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய டெய்லி நீ சந்தோஷத்தை தான் இழந்துட்டு இருக்க. நீ இதை குறித்து கவலைப்படாத. ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா என்னை துதி, நீ ஆராதி அப்படின்னு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை ஆண்டவர் அவர் காமிச்சாராம். முதலாவது, தேவனுடைய கவலைப்படுவதினால் எவன் தன் சரீரத்திலே ஒரு முழம் கூட்ட குறைக்க முடியும். கவலைப்படுறதுனால சுகர் தான் வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப கவலையா இருந்தா ஆண்டவர் வந்து, என் மகளே நீ ஏன் கவலையா இருக்கிறாய், இதோ உனக்கு நான் புதிய காரியத்தை அப்படி செஞ்சிருவாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கவலைப்படுறதுனால ஒன்னுத்தையும் கூட்டவும் முடியாதான், குறைக்கவும் முடியாதான். அப்ப இவரு என்ன தீர்மானம் எடுத்தாருன்னா, ஆண்டவர் செய்கிறாரோ செய்யலையோ இனிமேல் நான் கவலைப்பட போறதில்லை, என் ப்ரெசன்ட் லைஃபை நான் என்ஜாய் பண்ண போறேன். 5 வருஷத்தை நான் வீணாக்கிட்டேன். கல்யாணமாகி 5 வருஷம் வீணா போச்சு. கவலைப்பட்டு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பிச்சாராம். அந்த வருஷமே குழந்தை நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய பிரச்சனை எதுவானாலும் நாம் அதை குறித்து பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது?
நீ ரொம்ப நேசித்த சகோதரன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறான். இந்த நியூஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்க குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி ஒரு நியூஸ். ஆனா ஆண்டவர் பதறவே இல்லை பாருங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு நான் கேட்டார். பிரைஸ் எல்லாம் கவலைப்படவும் இல்லை. வரி கட்டணும்னு சொல்றாங்க, கவலைப்படவே இல்லை. இடி விழுந்த நியூஸ், கவலைப்படவே இல்லை. படகுல போகும்போது படகு, நீங்க யூடியூப்ல எல்லாம் பாருங்க, படகு தண்ணியில மூழ்கிற அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தான் அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியும். அவ்வளோ பயம் நடுக்கடல்ல. அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீங்கன்னு. பயப்படுறது இயல்பு தானே, இயல்பா இல்லையா? ஏன்னா மரணம் கிட்ட வர்ற மாதிரி சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறார். நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தா பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. பயப்படும் போது அவருக்கு கோபம் வருது, அவர் கடிந்து கொள்றார், டென்ஷன் ஆகுறார். ஏன் பயப்படுற, ஏன் பயப்படுற? பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் எந்த சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அதை தைரியத்தோடு நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு சிலர் வாழ்க்கையே போன மாதிரி. நேற்று நான் 2 பரோட்டா தான் பிரதர் சாப்பிட்டேன், அவங்க எல்லாருக்கும் 3 வச்சாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்காரு பாருங்க. அப்படியே ஒரு பரோட்டால வாழ்க்கையே போனது மாதிரி. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலருக்கு உண்மையாகவே பெரிய பிரச்சனை இருக்கும். ஒரு நபருக்கு 1 லட்சம் தேவைப்பட்டுச்சான். ஒரு உதவி ஊழியன் அவன் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாரான், பாஸ்டர் 1 லட்சம் வச்சிருக்கிறாரு கொடுப்பாருன்னு. பாஸ்டர் எனக்கு 1 லட்சம் தேவைப்படுது. உடனே பாஸ்டர் சொன்னாராம், வெரி குட், உங்கள் விசுவாசத்தை கர்த்தருக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு, போய் ப்ரூவ் பண்ணுங்கன்னு நினச்சிட்டாராம். இவருக்கு சரியான கோவம் வந்துருச்சான். எங்கள் பாஸ்டர் ஒருவேளை எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கணும், தரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அவர் கீழே நான் ஊழியனாக இருக்கேன், இவர் என்ன விசுவாசம்னு பெரிய லெக்சர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமாக பஸ் ஏறி வந்துட்டாராம். இந்த சாட்சி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எங்கள் பாஸ்டர் எனக்கு 1 லட்சம் கொடுக்காததுக்காக ஸ்தோத்திரன்றார். ஏன்னா ஆண்டவர் இவரை அந்த 1 லட்சம் எப்படி இவருக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்பது வாழ்க்கை முழுவதும் ஒரு சாட்சியாக கர்த்தர் வச்சுட்டார். அப்போ சில நேரங்களில் சில காரியங்கள் சில நபரிடமிருந்து மறுக்கப்படும் போது நம்ம விசுவாசத்தை நாம் இன்னும் பலன் கொண்டு மேலே நம்ம நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிற போது, விசுவாசம் என்னும் பரீட்சையில் நில்லாதவர்கள். விசுவாசம் என்பது எக்ஸாம். நிறைய பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல விசுவாசத்தில். நீங்கள் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள், விசுவாசத்தில் 5 மார்க் பிக் கொஸ்டின் அது இது நிறைய இருக்குது. பெரிய பெரிய தேவைகள் இருக்குது, சின்ன தேவையும் இருக்குது, 2 மார்க்ஸ் இருக்குது, மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க? விசுவாசம் என்பது பரீட்சைங்கிறார் பவுல். இந்த டெஸ்ட்டில் 100க்கு 100 வாங்கியிருக்கீங்களா அல்லது ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருக்கீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தகப்பனை இழந்த ஒரு சின்ன பையன் சண்டே கிளாஸ் போகும்போது அவனுக்கு மீனின் வாயில் வெள்ளி பணத்தை குறித்த அந்த சம்பவத்தை சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க. இவனுக்குள்ள ஒரு விசுவாசம், நீயும் கேட்ட ஆண்டவர் உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடனில் இருக்காங்க. இவன் நேராக வீட்டுக்கு வந்து, அம்மா நான் மீன் மார்க்கெட் போகிறேன். ஏதுரா உன்ட்ட காசு இல்லையே, இல்லை உண்டியில் சேர்த்து வச்சுருக்கேன், நான் உடச்சி நான் வாங்கிட்டு வரேன். சரி ஏதோ பண்ணுறான்னு போய் அங்கே பெரிய மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டான். இவன் விசுவாசம் என்னென்னா, பெரிய மீனுன்னா பெரிய தங்கம் பெரிய நகை ஏதாவது இருக்கும், எங்கள் அம்மாவோட கடன் அடைச்சிடலாம். எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, வீட்டு வேலைக்கு போகிறாங்க. வாங்கிட்டு வந்து பெரிய நியூஸ் பேப்பர் அதில் சுற்றி கொடுத்தாங்களாம். அதை அறுத்து பார்த்தானோ, பார்த்தா உள்ள பெரிய ஒரு தங்கம் உள்ளே இருக்குன்னு நினச்சான், ஒன்றுமே இல்லை. இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இன்னமா சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்கம்மா, நீ விசுவாசமாக செஞ்சா உனக்கு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க, நான் வாங்கினேனே அப்படின்னு ஓன அழ ஆரம்பிச்சிட்டானா. இவன் டே என்னடா நீ, இவங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. இவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த மீன் பக்கத்தில் அவன் அழுத கண்ணீரோடு படுத்து தூங்கிட்டான். அப்படியே இவங்க அம்மா வந்தாங்களாம்.
இவங்களுக்கு மனசு தாங்கலை, அந்த இடத்துல முட்டி போட்டாங்களாம். ஆண்டவரே, என் பிள்ளையோடைய விசுவாசத்தை நீங்கள் கனப்படுத்துங்க. அவன் எவ்வளோ ஒரு விசுவாசமாக அவன் இதை செஞ்சுருக்கிறான், நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களான்னு இவங்களும் ஓன்னு அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் முடிந்தது. அந்த மீன் இனிமேல் குழம்பா வைக்க முடியும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த மீன் எடுத்து போட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா அங்கே தான் பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. நியூஸ் பேப்பரில் ஒரு விளம்பரம், இவங்களுக்கு சேர வேண்டிய சில அமௌண்ட்டு, சில லேண்டு விஷயங்கள் எல்லாம் அதற்குரிய விளம்பரம் அதிலிருந்து தான். அதை காண்டாக்ட் பண்ணும்போது இவங்க இழந்து போன காரியங்கள் அவங்களுக்கு கிடைச்சு அந்த சூழ்நிலையே மாறுச்சான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அதை கனப்படுத்துகிற ஆண்டவர். ஆனால் நீங்கள் நினைக்கிற விதத்தில் செய்ய மாட்டார், எப்படியாவது அவர் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை தள்ளாதவர், நம்மை கைவிடாத தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம கவலை வந்தா அல்லது தேவை வந்தா என்ன செய்யணும்? என் பரமபிதா என் தேவையை அறிந்திருக்கிறான்னு நம்ம சொல்லணும், கன்ஃபஸ் பண்ணணும். வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா கவலைகளை எல்லாம் இயேசுவின் மேலே வைக்கணும். எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுவோம், என் கவலை எல்லாம் நான் இயேசுவின் மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது போன்ற ஒரு அப்பா, ஒரு தகப்பன் நமக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உன் பாரமா என் மேலே இறக்கிருன்றார், கவலையா என் மேலே வச்சிருன்றார், போராட்டமா நீ என்ன நம்புன்றார். நீ விசுவாசி போதும். அல்லேலூயா. அற்புதத்தை நான் செய்ய போறேன்றார். வேதத்தில் விசுவாசிச்சு அற்புதத்தை பெற்றவங்கலாம் பெருசா கை காலெல்லாம் இழந்து போனாங்களா? இல்லையே. ஆனால் சூழ்நிலை அப்படி வந்துடும். அவங்க 10% 100% கர்த்தரை விசுவாசிப்பாங்க. ஒன்று ஆண்டவர் இறங்கி வருவார், இல்லைன்னா தூதன் அனுப்புவார், இல்லைன்னா அங்கே ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஏதோ ஒன்றை செய்து நம்மை அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்போ நம்மிடம் எதிர்பார்க்கிறதெல்லாம் விசுவாசம்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது சில போராட்டம், நீங்கள் சங்கீதம் 43 வாசிக்கிற போது வேதம் சொல்கிற, தேவரீர் நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு. ஒரு சிலருக்கு பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, ஆஃபீஸு, இப்படி சில போராட்டம் இருக்கு. அப்படி யாராவது போராட்டம் பண்ண வந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு அடி அடித்தா என்ன செஞ்சிடணும்? நம்ம 4 பேரை கூப்பிட்டு போய் 4 அடி அடிச்சிடணும். அப்படியா? இல்லை. இந்த பகுதி சொல்கிறது, பக்தி இல்லாத ஜாதியாரோடு நமக்காக அவர் வழக்காடுவார். சூதும் அநியாயமான மனுஷர்களோடு அவர் வழக்காடுவார். எப்போ வழக்காடுவார்னா, நாம சும்மா இருக்கும்போது தான் அவர் வழக்காடுவார். நம்ம ரியாக்ட் பண்ணிட்டா ஆண்டவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மோசே கொஞ்ச நாட்கள் அவர் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தார், ஆண்டவர் எதுவுமே பண்ணலை. அவர் அமைதியா இருந்தார், தேவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மிரியாம் ஆரோனும் என்ன பண்ணாங்க? மோசேக்கு விரோதமா அவனுடைய பர்சனல் ஃபேமிலி, அவருடைய மனைவி, அவர் கல்யாணம், அந்த கல்யாணம் என்னைக்கு நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, எந்த குலத்தில் பொண்ணு எடுத்தார், இதெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. மோசே ரியாக்ட் பண்ணவே இல்லை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு டிராவல் பண்ணி போகும்போது அநேகர் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. கோராகின் கூட்டத்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசே ரியாக்ட் பண்ணாரா? ரியாக்ட் பண்ணவே இல்லை. மோசே அமைதியாக இருந்ததுனால கர்த்தர் உள்ள வந்துட்டார். அப்போ தேவன் உள்ள வர்றதுக்கு நாம அமைதியாக இருக்கணும். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் உள்ள வர்றதுக்கு நான் அமைதியாக இருக்கணும், நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவருடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்துடணும். அல்லேலூயா. 2 பேர் அவர் பாதத்தில் உட்கார்ந்தாங்க. யாரு? மரியாளும் மார்த்தாலும். பிரைஸ் தி லார்ட். 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, மார்த்தாள் என்ன பண்ணாங்க? பற்பல வேலைகளை செய்தாங்க. ஆனால் மார்த்தாளின் கவலை நியாயமானதா, நியாயம் இல்லையா? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாரு, அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் மரியாள் என்ன நினைச்சாங்கன்னா, சமையல் செஞ்சு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இவர் அற்புதம் பண்ணியே என்ன பண்ணிடுவார்,
சமையலை கொண்டு வந்துடுவார்ன்ற விசுவாசம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, மார்த்தாலும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கேட்குறார், நீ அநேக காரியங்களை குறித்து. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, நான் வேலை செய்கிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு கலங்குறீங்க, கலங்க வேண்டாம், தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இயேசு பாதம், இயேசு பாதம் எனக்கு, இயேசு பாதம் எனக்கு போதும், இந்த நாடும் ஆனந்தமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பாடல்லாம் ரொம்ப அழகாக பாடுறீங்க, கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமென். நம்முடைய தேவைக்கேற்ற பதிலை அல்லது அதுக்குரிய ரெமெடியை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே அதற்குரிய தீர்வை தேவன் ஆயத்தம் பண்ணிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைப்பதற்கு முன்பே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க மோரியா மலையில் போகும்போது ஒரு ஆட்டை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார்னா, நமக்கு தேவையானது எதுவோ அதை தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டார், ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மிடம் கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படியாததுனால ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிட்டாங்க, இழந்துட்டாங்க. கீழ்ப்படிஞ்சதுனால ஆபிரகாம் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிக்கப்பட்டார். கீழ்ப்படியாததுனால சவுல் ராஜா என்ன செஞ்சாரு, ராஜ மேன்மை இழந்தார். கீழ்ப்படிந்ததுனால நோவாவும் குடும்பமும் காக்கப்பட்டது. அப்படியானால் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை, இன்னொரு விதமாக சொல்ல போனால் ஃபாஸ்டிங் பிரேயர் பார்க்கிலும், நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து, ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மைண்டில் என்னென்னா, ஒரு தேவை எழுதி வச்சு இந்த தேவையை சொல்லி ஆண்டவர் மனசை மாற்றி இதை நான் பெற்றுக்கொள்ளணும். ஃபாஸ்டிங்னா நம்ம மாறுறது தான். அல்லேலூயா. ஃபாஸ்டிங்கில் கர்த்தர் நம்மளை தான் ஃபஸ்ட்டு மாற்றுறார். ஆமென். அப்படியானால் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எதிராக நான் பேசுகிறது போல் நீங்கள் எதுவும் நினச்சிட வேண்டாம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம இருக்கணும், அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது இருக்கணும். ஜெபம் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து, பலன் எல்லாமே. ஜெபத்துக்கு எதிராக நான் பேசவில்லை, ஆனால் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்தார். வாலிய பிள்ளைங்களாம் சொல்லுங்கள், வாலிய பிள்ளைலாம் இருக்கீங்களா? எங்கள் அம்மா சொல்கிறத நான் கேட்கணுமா? எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும்? இயேசுவை விட இவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் வேதம் சொல்கிறது, பெற்றோருக்கு அவர் அடங்கி இருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய தகப்பனார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கொஞ்சம் பாஸ்டரையாக பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுது. அவர்கிட்ட இருக்கவே ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், நான் வெளி ஊழியங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு நான் வந்தாலும் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து எங்கே வச்சுட்டாருன்னா, திரும்பவும் என் தகப்பனார் கீழே தான். அவர் கொட்டுவார், நீ வாங்கு. அல்லேலூயா. அப்படி தான் அந்த ஆகாருடைய சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஆகார் ஆல்ரெடி சாராய் கடினமாய் நடத்தினபடியால் ஓடுறாங்க. தேவதூதன் வந்துட்டார், அப்பா நமக்கு விடிவு காலம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் தேவதூதன் வந்து என்ன சொல்கிறாரு, நீ போய் உன் நாச்சியார் இடத்துல போய் அடங்கி, அங்கே இருக்க முடியாமல் தானே இங்கே வந்தேன். திரும்பவும் இந்த கடவுள் என்ன பண்ணுறாரு, நான் நினைக்கிறேன் இந்த சபை விட்டு போனவங்கள உண்மையாக ஆண்டவர் சந்திச்சா அந்த வார்த்தை தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவார், நீ போய் சபையில் அந்த மெய்ப்பணிக்கையில், அது மெய்ப்பணிக்கே அடங்கலைன்னா நீ எங்கே எனக்கு அடங்க போகிற அப்படிங்கிறது. ஆனால் உடனே கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க.
நீங்கள் நினைக்கிறீங்களா 2வது முறை போகும்போது இன்னும் கடினமாக தான் நடத்தியிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார், ஆஹா நான் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சிட்டாலே, இவளை நான் ஒரு ஜாதி ஆக்க போகிறேன், இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் நான் கொடுக்க போகிறேன். கீழ்ப்படுகிற போது நாம் எதையோ இழந்துட்டோம், எதையோ நம்ம பண்ணிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதில் பெரிய ஆசீர்வாதம் உள்ளே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். நாமும் கீழ்ப்படிய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் கீழ்ப்படுகிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்காம வேற யாரங்க ஆசீர்வதிக்க போறார்? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இந்த வார்த்தைலாம் நம்ம, நான் அந்த ஆவிக்குரிய வியாதியில் சொன்னேன்ல, 2வதாக சொன்னது மாதிரி ஏதோ கேட்ட வசனம் தானே, உன்னை வாழாக்காமல் அப்படின்னா அடுத்து முடிச்சிருவோம். இந்த வசனத்துடைய அர்த்தம் புரிஞ்சு நம்ம நிறைய கேட்டு 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 வாக்குத்தத்தங்களை ஏதோ ஒரு ரெக்கார்ட் மாதிரி அல்ல. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் சும்மா ஆண்டவர் சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். சும்மா இப்போ நம்ம கர்த்தரை தேடும்போது நமக்கு ஒரு நன்மையும், இதெல்லாம் சும்மா எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதை உணர்ந்து அந்த வசனத்தும் வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த அர்த்தத்தை உணர்கிற போது அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. ஆமென். அது வல்லமை உள்ளது. ஆமென். அது சாதாரண வார்த்தைகள் அல்ல. அப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற போது ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். அந்த வார்த்தையுடைய பவர், ஆண்டவருடைய வார்த்தையுடைய பவர். ராம் முழுதும் ட்ரை பண்ணாங்க, மீன் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், அந்த வார்த்தையுடைய பவர் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தை சொல்லும்போது வானம் உண்டாகிறது. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையின் பவரை ரொம்ப எளிதாய் அல்லது சும்மா ஏதோ முள்ளில் கற்பாறையில் வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல நம்ம இருந்துடக்கூடாது. ஆமென். இந்த வார்த்தை இருதயத்தில் அது விதைக்கப்பட்டு அதை விசுவாசிக்கிற போது, அதை பிடித்து கொள்ளுகிற போது அதில் ஒரு பவர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவரோட அனுபவத்தை சொன்னார். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பாஸ்டருக்கு அவர் எப்போல்லாம் காணிக்க கொடுக்குறாரோ, அவங்க பாஸ்டர் என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுறாருன்னு இவர் நோட் பண்ணுவாராம். ஒரு நாள் இவர் ஒரு தொகையை கொண்டு போய் கொடுத்தாராம். அப்போது அவங்க பாஸ்டர் 1000 மடங்கு இந்த மகனுக்கு ஆசீர்வதித்து தாங்கன்னு ஜெபம் பண்ணாராம். வீட்டுக்கு நேராக வந்தாராம், முழங்காட் படிட்டு, ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து தாங்கன்னு ஜெபம் பண்ணிட்டாரு. 1000 மடங்கு ஆசீர்வதிங்கன்னு நானும் ஜெபம் பண்ணிட்டேன். உங்கள் வசனம் சொல்லுது, இருவர் ஒருமனப்பட்டால் எனக்கு இந்த 1000 மடங்கு எப்போ தர போறீங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம். 3-4 நாள் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க நம்புவீங்களோ நம்பலையோ, நான் கொடுத்ததுலேருந்து 1000 மடங்கு அமௌண்ட் எனக்கு கிடைச்சதுன்னார். அப்போ இந்த வார்த்தைகள், ஆண்டவர் ஊழியக்காரருடைய வார்த்தையை கனப்படுத்துவார். ஊழியக்காரருடைய வார்த்தையை பவுல் சொல்றாரு, சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுங்க இவனை அப்படிங்கிறார். ஆமென். அதெல்லாம் அப்படி நடக்குது. அனனியா சப்பீரால் வராங்க, அங்க ஊழியக்காரர் யாரு? அப்படியே ஆண்டவர் கனப்படுத்துறார் பாருங்க. அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் இனிமேல் காணிக்க கொடுக்கும்போது உங்க ஐயா எப்படி ஜெபம் பண்றாருன்னு பார்த்து காணிக்கைக்கு மட்டும் அவரோட வார்த்தையை எடுத்துடக்கூடாது. அவர் சொல்ற எல்லா காரியங்களையும் நீங்க என்ன செய்யணும்? ஆமென். பிடித்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சாட்சியை நான் சொல்ல நினச்சேன். எனக்கு 5 நிமிஷம் இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். நான் பிறந்து எனக்கு 6 வயது ஆனபோது யூரினில் பிளட் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்போது ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி வந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஏதோ பிரச்சனை அப்படின்னு பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் நர்ஸு சொன்னாங்க. இன்னைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி அன்னைக்கு கிடையாது. அப்படின்னா நான் 1960 பிறந்தேனான்னு கேட்காதீங்க, 86 தானே பிறந்தேன். அன்னைக்கு வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி செத்து செத்து கிடக்குங்க. டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் பார்த்தா தான் அதற்கு தீர்வு உண்டு.
எங்கள் வீட்டில் காசும் கிடையாது. அப்போ விசுவாசத்தில் தேவன் எங்களை நடத்தின அந்த காலம். எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சாப்பிட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப ஒல்லியாக எலும்பு தோலுமா நான் இருப்பேனா. இப்போ உடம்பெல்லாம் குறைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அன்றைக்கு இருந்தபோது எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் என்னை தேற்றலையே, என்னை இப்போ தேற்றாமல் எப்போ தேற்ற போகிறீங்க? என் பையன் இப்படி சாக பிழைக்க கிடைக்கிறான். எங்கள் அப்பா சொல்கிறார், இந்த சூழ்நிலையில் என் வாய் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நான் மறித்த சூழ்நிலை தான். அந்த ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது இவங்க பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க கத்தி ஜெபம் பண்ணும்போது ஜன்னல் கதவெல்லாம் அப்பா போய் மூடுறாரு, யாராவது வந்துட போகிறாங்க. அப்போ பூட்டுன்னு வீட்டுக்குள்ளே இயேசுவானவர் இறங்கி வரார். அல்லேலூயா. உன்னை நன்மையினால் முடிசூட்டுகிற தெய்வம் நான் தானே அப்படின்னு இறங்கி வந்தாராம். இயேசு வந்தார், என்னைய பார்த்தாராம். அவர் வந்தது தெரியும், போனது தெரியல. சொன்ன உடனே எங்கள் அம்மாவுடைய கையை தொட்டு, அம்மா எனக்கு பாத்ரூம் வருதுன்னு நான் சொன்னேன்னா, போனால் எல்லா பிளட்டும் ஸ்டாப் ஆகி நார்மல் ஆகிடுச்சு. அல்லேலூயா. அதுவரை என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்த எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது, அப்போல்லாம் ஃப்ரிட்ஜ் எங்கள் வீட்டில் கிடையாது. மாவாட்டி வச்ச 3 நாள் மாமா, பயங்கர புளிப்பான் அந்த மாவு. அந்த மாவில் 2 தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க. 2 தோசையும் சாப்பிட்டேன் நான். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாமே கூடும். அவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு கட்டம் வந்தபோது, உன் பிள்ளைகளை நீ பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு ஆவியானவர் பேசின போது சபையில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணாங்க. பிரதிஷ்டையில் ஒரு ஒரு கிஃப்ட் இருக்குது, ஒரு மேன்மை இருக்குது. பிரதிஷ்டை பண்ண போது நிறைய பலவீனங்கள் நின்றது. ஆலயத்தில் நின்று குழந்தையவோ அல்லது ஊழியர்களையோ யாரையோ பிரதிஷ்டை பண்ணால் அது எவ்வளோ மேன்மை தெரியுமா? அதெல்லாம் அன்றைக்கு ஆவியானவர் சொல்லி அன்றைக்கு அவங்க கற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு அப்போ சொல்லி நாங்கள் சொன்னோம், நான் என்ன வேலை வேணால் செய்வேன், இந்த ஊழியத்துக்கு மட்டும் வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் நாங்கள் கண் கூட பார்த்துருக்குறோம். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ண சொன்னார்னு பிரதிஷ்டை பண்ணிட்டோம். உன்னை ஊழியத்துக்கு வான்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். தேவன் உங்கள்கிட்ட எப்போ பேசுகிறாரோ அப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க. அப்போது படித்து முடித்து டிசிஎஸ் கம்பெனியில் நான் வேலைக்கு போன போது அங்கே 60 பேர் வந்தாங்க. ஒரு 4 பேர் செலக்ட் ஆனாங்க. அதில் நானும் ஒருத்தன் செலக்ட் ஆகி நான் ரெக்ரூட்மெண்ட் டீமில் இருந்தேன். ஒரு கட்டம் வந்தபோது நல்ல வேலை, நல்ல பணம், ஆனால் உள்ளத்தில் சமாதானமே இல்லை. ஆவியானவர் என் கூட இடைப்பட்டார். ஊழியத்துக்கு வரணும், ஊழியம் செய்யணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், என் ஆஃபீஸ்லேயும் சொன்னபோது, உனக்கு எதாவது மண்டையில் ஏதாவது கலண்டுச்சான்னு கேட்டாங்க. நல்ல வேலை இருக்குது, நீ சர்வீஸ் பண்ண போகிறேன், சமூக சேவை செய்ய போகிறேன், சர்ச்சில் போய் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க, நல்லா யோசித்து தான் பேப்பர் போடுன்னு சொன்னாங்க. ஆனால் தைரியமாய் நானும் பேப்பர் போட்டேன். அல்லேலூயா. அப்போது இப்போ செய்கிறதுல ஒரு தெய்வீக சமாதானம் இருக்குது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் அளவுகோல் அநேகருக்கு பணம் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆசீர்வாதத்தின் அளவுகோல் பணம் கிடையாது. குடும்ப சமாதானம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சுகம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஜெபித்து துதித்து ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மோடு பேசுகிற தேவன். நம்முடைய தேவைகள்லாம் அவருக்கு ரொம்ப எளிது. நம்மளை மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எந்த ஏரியாஸ்லாம் நான் இன்னும் கீழ்ப்படியணும்னு விரும்புகிறேன். என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே.
என்னை ஒரு விசை கழுவும், என்னை ஒரு விசை கழுவும்.